ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மேக்ஸில் ஒரு முக்கியமான சம்மை தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 171 × 171 மைனஸ் 69 × 69 டிவைடட் பை 240 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 171 ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 69 ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு கீழே டிவைடட் பை 240 போட்டு போடலாம். ஆனால் சம் ரொம்ப பெருசாக போகும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக ஷார்ட்கட்டில் இதை போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்போதுமே இது மாதிரி ரொம்ப பிரித்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னென்னா 171 ஈக்குவல் டு 2 நம்பர் மேலே கொடுத்துருக்காங்களா, திரும்ப அதை தானே கொடுத்துருக்காங்க. 171 என்னன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க. 69 இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதை என்ன பண்ணுங்கள், பின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அப்படியே மேலே மாற்றி எழுதுங்க. 171 × 171 என்ன அர்த்தம், ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே ஏ ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். மைனஸ் 69 × 69 என்ன அர்த்தம், நம்ம பின்னு மாற்றிட்டோம். அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். டிவைடட் பையில் கீழே என்ன இருக்குது, 240 இருக்குது. சரி, இந்த 240க்கு என்ன எழுதலாம், அப்படியே எழுதிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எப்போதுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கேட்கும்போது மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் எதாவது லிங்க் இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்று ஏ ப்ளஸ் பியாக இருக்கும், இல்லைனா ஏ மைனஸ் பியாக இருக்கும். இங்கே ஏவையும் பியும் கூட்டி பாருங்கள். ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 171 69 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது, 9ம் 1ம் சேர்த்தா 10, 7ம் 6ம் 13 14. ஸோ 240 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ அப்போனா கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ஏ ப்ளஸ் பியை தான் 240 அப்படின்னு நம்ம 240 நம்ம ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்மளோட கன்வீனியன்ட்காக ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுருக்கோம். சரியா? இந்த ஃபார்முலா படி என்னென்னா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி மேலேயும் கீழே இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடுறோம். வர ஆன்சர் என்ன வருது பாருங்கள். மேலே ஏ மைனஸ் பி அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஏ மைனஸ் பி நம்ம எடுத்து எழுத முடியாது, ஏன்னா ஏபி அப்படின்றது நம்மளாவே நம்ம கன்வீனியன்ட்காக எடுத்துக்கிட்டது. ஆனால் ஏபியோட உண்மையான வேல்யூ என்னன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ என்னென்னா 171 மைனஸ் பியோட வேல்யூ என்னென்னா 69. 171லேருந்து 69 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 102 அப்படின்றது ஆன்சராக வரும். 102 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இதுதான் ஆன்சர், 102 அப்படின்றது தான். சரியா? இது மாதிரி கேட்டால் நம்ம பெருக்கி மைனஸ் பண்ணி போட்டாலாம் ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கிறது பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச்.